ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சென்னை பொண்ணு பேசுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் வேலைக்கு போனாலும் இந்த வீட்டு வேலை இருக்கே, பாத்திரம் வாஷ் பண்ணுறது, குக் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, குழந்தைங்கள பார்த்துக்குது, அப்பப்பப்பா இந்த ஒர்க் எப்போ தான் முடியுமோ தெரியாது. ஸோ இன்றைக்கி நான் மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். என்னடா மாவு எல்லாருக்கும் தான் அரைக்க தெரியும்னு யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ஈஸி மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். நான் கல்யாணம் பண்ண புதுசில் எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, வந்து பார்த்திங்கன்னா இது இட்லியும் பண்ணலாம், தோசையும் பண்ணலாம். 2 கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 கிளாஸ் புழுங்கல் எடுத்திங்கன்னா, புழுங்கல்னா இட்லி அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் பச்சரிசி இதான் அளவு. நான் இன்றைக்கி எப்படி அரைச்சேன்னா 2 கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, 1 கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊறிச்சு. அதே கிளாஸில் 3/4 உளுந்து எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் தேவைப்பட்டால் நீங்கள் அரிசியிலே போட்டு ஊற வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒன்றா போடாதீங்க, உளுந்துமே அரிசியுமே. ஏன்னா வந்து அது வழவழப்பாக இருக்கிறதெல்லாம் 2 போட்டோன்னா நமக்கு அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறதும் கஷ்டம், கிரைண்டரில் அரைக்கிறதும் கஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வெளியில் எமர்ஜென்சிக்கு மாவு வாங்கலாம். ஆனால் சில்ட்ரன்ஸ் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு வந்து தோசை கேட்பாங்க, இட்லி கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த டைமில் வந்து மாவு தேடிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஊரில் இருக்கும்போதே அப்படி தான் கடையில் அரைச்சிட்டு இருந்தோம். கிரைண்டரில் வந்து அரைக்கலன்னா குழந்தைங்களாம் இருக்கும்போது சேஃப் இருக்காது. ஏன்னா அவங்க கை வச்சுருவாங்களோ, ஷாக் அடிக்குமோ, அங்கே போவாங்களோன்ற ஒரே டென்ஷனாக இருக்கும். சரி, நம்ம வீட்டிலே அரைச்சோன்னா நல்ல மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு 2 குழந்தைங்க, 2 பெரியவங்க, 4 பேருக்குன்னா ஒரு 4-5 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 5 டைம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தோசையுமே நல்லா வரும், இட்லியும் நல்லா வரும், சூப்பராக. இங்கே புளிக்காதுன்றதுக்காக நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே ரொம்ப லேட் ஆகுது இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.